உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளை நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும். காரணம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உச்சம் தொடும் 3 ராசிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் சமசப்தம பார்வையை பெறுவது நீங்கள் தான். ஒரு குருவனுடைய குரு பார்க்க கோடை புண்ணியம். குரு பார்வை நமக்கு பார்வை என்ன சொல்லுகிறது? நாம் இவ்வளவு நாட்களாக நாம் எங்கேயோ ஒரு பக்கம் அடிமையாக வேலை பார்த்து கொண்டு நம்மளுடைய திறமைகள் அனைத்தையும் அடுத்தவர்கள் நம்மளுடைய எசன்ஸை எடுத்து கொண்டிருந்த நிலைப்பாடுகள், மகர ராசியினுடைய அந்த எசன்ஸை, உழைப்பை அந்நியர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருந்த காலத்திலே கடந்த 7.5 ஆண்டுகள் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும், புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான சந்தாதாரர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். ஆக பழைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 98422 08655 இதுதான் என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு சென்ட் பிளேலிஸ்ட் மகரம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அனுப்பி விட்ருவோம். ஒரு 50க்கு மேலே வீடியோக்கள் உங்களை செப்பனிடுவதற்காக காத்திருக்கிறது. ஆக ஒரு நிகழ்ச்சி என்பது ஒரு ப்ராக்டிக்கலாகவும் அதே மாதிரி பயனுள்ளதாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் அதை உன்னிப்பாக பின்னோக்கி சென்று பார்த்தீர்களேயானால் இந்த மகரம் எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்டான காலம் இது. குரு சமசப்தம பார்வை இந்த 3 உச்சம் தொடும் 3 ராசிகளில் மிக முதன்மையான ராசி என்பது மகரம்தான். இப்போ நேருக்கு நேராக உட்காந்துருக்கோம் இல்லை, நேருக்கு நேர் அப்படிங்கிறது இந்த கோல் கரெக்டாக. அதுலேயும் இங்கேருந்து இந்த மகரத்திலே ஏற்கனவே குரு நீசமானவங்களும் இருக்காங்க, நிறைய பார்த்தாங்க. குரு நீசம் பெற்று பிறந்தவர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச குருவை பார்ப்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ குருவும் சந்திரனும் இணைந்து இருந்த மகர ராசிக்காரர்களும், அதை ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். குரு யாருக்கெல்லாம் இந்த உச்ச வீட்டில் இருக்கோ அதே வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என்ன நடக்குங்கிறத பார்க்காதவங்க அதை பாருங்கள். இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ பிளேலிஸ்ட்னு அனுப்புங்க. உங்கள் லக்னத்தையும் அனுப்பிவிடுங்க. அதுலேயும் உங்கள் லக்னத்துக்கு சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம், மகர ராசிக்கு சொன்ன விஷயங்களை இதிலிருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆக இந்த பார்வை என்ன செய்யும்? உச்சம் பெற்ற பார்வைக்கும் நீசம் பெற்ற பார்வைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு நீசம் பெற்ற நிலைக்கு இந்த இடத்துல எங்கே குரு இருந்துச்சோ அதே இடத்துக்கு இவர் வருவார். 6 ஆண்டுகள் மொத்தம் 12 வருஷம் ஒரு வட்டம். புரியுதுங்களா? 12 வருஷத்தில் இனிலாம் இதுக்கு அடுத்தது 12 வருஷம் கழித்து தான் இந்த இடத்துக்கு குரு டிரான்சிட் ஆகும். இந்த பார்வையாகப்பட்டது என்ன செய்யும்? நான் அடுத்தவர்களுக்காக வேலை செய்து கொடுத்து கொண்டு என்னை பற்றி சிந்திக்காமல் இருந்தவர்கள், அதாவது தன்னை பற்றி சிந்திக்காமல் இருந்தவர்கள், அதே மாதிரி பிரதியாருடைய வேலைகளை சிறப்பாக செய்து தன் வீட்டு வேலையை செய்யாமல் விட்டவர்கள், அதே மாதிரி தியாகத்தின் மொத்த உருவமாம் மகரம் ராசி என்று சொல்வார்கள். அப்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள் இவர்களுக்காகவே பாடுபட்டு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இருந்த மகர ராசிக்காரர்கள், அதே மாதிரி நோய்த்தன்மை, சின்ன நோய் வந்தாலே அதை பெருசாக்கி கொண்டு பயந்த நிலையில் இருந்த மகர ராசிக்காரர்கள் தன் உடல் என்னதாங்கிறத ஸ்கேன் பண்ணக்கூடிய காலம். ஆக நமக்கு ஒன்றும் இல்லை, கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன, ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் வெரி நார்மல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும், தேவையில்லாமல் மனபயம், மனப்பதட்டம், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லையே என்ற எண்ணமுடையவர்கள், அதே மாதிரி தன்னம்பிக்கையை இழந்தவர்கள், அதே வாழ்க்கையில் அவ்வளவுதானா என்று இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. நான் தினமும் செத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. எல்லாரும் வாழ பிறந்தவர்கள் தான். எல்லோருக்கும் ஒரு வழி உண்டு. கல்லுக்குள் தேரைக்கும் கடவுள் உணவு படைத்திருக்கிறார். கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் கடவுள் உணவு படைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் கடந்த காலங்களில் என்னை பொறுத்தவரை நான் ஒரே மாதிரி தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு வரேன். எங்கேயாவது மாற்றி உங்களுக்கு இது அடிக்க போகுது, லாட்ரி அடிக்க போகுது, யோகம் வரப்போகுது, குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன்னா இல்லை.
அது வர்றது வராதது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான். கோட்சாரம் என்பது நீங்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படும். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி தோல்வி, நீட்டு எழுதி 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 மார்க்கு குறைவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரியர்ஸ் வச்சுருந்த மாணவிகள், இவங்க எல்லாருக்குமே இந்த குரு பார்வை அதை சிறப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு ஒன்றை உதறி தள்ளுவதும் இந்த காலகட்டத்தில் தான். அல்லது நமக்கு எது மேட்ச் ஆகும், ஜாதகத்தை எடுப்போம், தூசி தட்டி ஜாதகமே பார்க்காத மகர ராசிக்காரர்கள் இப்போ எடுங்க ஜாதகத்தை. ஜோதிடம் என்றால் என்ன? ஒரு வாழ்வியலுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி இல்லையா? அப்போ நமக்கு நம்மை பற்றி அறியாமல் இருந்த ரகசியங்கள், உங்களை பற்றியே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நீங்கள் யார், எதற்கு பிறந்தீர்கள் என்ற உண்மை முகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இந்த உச்சம் தொடும் 3 ராசிகளில் முதன்மையான மகர ராசி. நேர் 180 டிகிரியில் உங்களுடைய ராசியை பார்க்கும். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 20 to 38 ராகு, 38லேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் குரு திசை. குருலாம் என்ன லக்னம்னு தெரியல. இந்த லக்னத்துக்கு குரு யோகாதிபதியாக இருந்து விட்டால் இந்த குரு பார்வையும் இந்த வருஷம் நீங்கள் நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் அவங்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு அல்லது சனி திசை போயிட்டுருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர் 20 வயசு வரைக்கும் ராகுனுடைய திசை, 36 வரைக்கும் குரு திசை, 55 வயசு வரைக்கும் சனி திசை, 55க்கு மேலேயும் புதன் திசை போயிட்டுருக்கும். அதெல்லாம் புதன்லாம் அற்புதமான திசை, சரிங்களா? மகரத்துக்கு நல்ல பாக்கியாதிபதியே புதன் தான். அதனால் அது தசாபத்தி பலன்களை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது எடுக்கலாம். இப்போ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 2026லிருந்து அடுத்த ஜூன் வரைக்கும், அடுத்த மே வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு சாட்சாத் 7ஆம் பார்வையாக சமசப்தமாக உங்களை பார்க்கும்பொழுது என்னெல்லாம் வாய்ப்புகள் உண்டு? திருமணம், நல்ல வரன், திருமணம் ஆகவில்லையே என்ற ஏக்கமுடையவர்களுக்கு இந்த வருடம் எத்தனை மேட்ரிமணியில் பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் என்னுடைய மேட்ரிமணியில் பண்ணுங்கள், ஆலயம் matrimony.com. 6 மாதத்தில் திருமணம் நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன், சரிங்களா? அது யாரோ ஒருத்தங்க எங்கேயுமே யார் மூலமோ நடக்குதோ இல்லையோ, ஒரு ஜீவன் உட்காந்துக்கிட்டு பதிவு செய்து 6 மாதத்தில் திருமணம் நடக்கும் அதிசயம் அப்படின்னு இந்த வெப்சைட்லேயே போட்டிருப்போம். அப்போ இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து திருமணம் நடக்கவில்லை என்றவர்கள் குரு பார்வை. அதே மாதிரி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு, ஸ்டில் நவ் நான் என் திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கலேன்னு நினச்சவங்க. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, மகரம் என்றாலே கடல் கடந்த பிரயாணம், தூரதேச பிரயாணம், ஊர் விட்டு ஊர் வெளியில் போனால் தான் டெவலப் ஆகலாம் என்னுடைய அனுபவத்தில். அப்போ அது போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு. வெளிநாட்டு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணவங்க, அந்த நாட்டு சட்டம் என்ன எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் குடியுரிமை கிடைக்கக்கூடிய நாட்டில் இருந்தால் கிடைத்துவிடும். அதே மாதிரி உங்களுக்கு மனைவியினுடைய பெயரில் புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அந்த ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய பார்வையை லாபஸ்தானத்தை குரு பார்க்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது, நல்ல லாபத்தை இந்த வருஷம் பார்க்கலாம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது, நல்ல எஃபோர்ட் போடணும். எப்போதுமே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எதுவுமே முயலாமல் அமர்ந்து கொண்டு கிரகங்கள் நமக்கு தரும் என்றால் உச்சம் தொட முடியாது. அப்போ நீங்கள் என்ன எஃபோர்ட்டில் இருக்கிறீங்க, எந்த வியூவில் இருக்கிறீங்க? சார் நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் சார். படி, என்ன படிக்கலாம் சார்? வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், இல்லையா கால் பண்ணுங்கள், என்ன படிக்கலான்னு சொல்லித்தரேன், அந்த சப்ஜெக்ட் எடுங்க, படிங்க. சார் இவ்வளோ நாளாக மேரேஜை பற்றி சிந்தனையே இல்லை, இப்போது திருமணத்துக்கு உண்டான எண்ணங்கள் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எண்ணம் வரும்போது கல்யாணத்தை முடிங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி நான் செய்த தொழில்கள் கடந்த 7.5 நாட்டு சனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாக் ஆகி அது ரன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னை பொறுத்தவரை புதிய தொழில் முயற்சிகள், டேக் டைவர்சன், புதிய பாதையை தேர்ந்தெடுத்தல், நம்மளுக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகலை அப்படின்னு நினச்சவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு. யார் யாரெல்லாம் வாய்ப்புகளுக்காக காத்திருந்தார்களோ அந்த மகர ராசிக்காரர்கள் தான் இந்த வருஷத்திலே அற்புதமான ஒரு உச்சம் தொடப்போகிறார்கள்.
உச்சம் தொடுவது என்றால் என்ன? இவ்வளவு திறமைகளையும் ஒரு கிங் மேக்கராக இருந்து கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களில் கற்றுக்கொண்டு பல தொழிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒன்றுமே நம்ம நிலையாக செய்ய முடியாத சூழல் இருந்தது. அன்றைக்கி ஒரு மகரம் அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் ஒரு தொழில் சொன்னார், ரைட் டேக் டைவர்சன், நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதுங்காட்டி திடீர்னு என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறாரு, ஒரு ஹோட்டல் ஒன்று பண்ணலாமாங்க அப்படிங்கிறார். நான் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் வருஷத்துக்கு 2 டைம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும். முதல்ல ஒன்றை நன்றாக செய்யுங்கள். ஒன்றை நன்றாக செய்து நீங்கள் இல்லாமலேயே அங்கே உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான ஒரு வெளிச்சம், மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு. ஆக இவர்களுக்கு என்னென்னா பன்முகத்தன்மை உடையவர்கள் யார் அப்படின்னா மகரம். பல முகங்கள் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், வெற்றியாளர்கள் அவங்களெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய டாட்டா நிறுவனங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்கள்ட்டலாம் ஒரு டென்சிட்டி, அவங்க ஹாரோஸ்கோப்லாம் ஒரு கெப்பாசிட்டி, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆக நம்ம வலுவிழந்தவர்களுக்கு தானே ஜாதகம் பார்க்குறோம், வலிமையாளர்கள் நம்ம என்ன வரமாட்டாங்களே. அப்போ அந்த வலுவிழந்தவர்கள் என்ன செய்யணும், அழகாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் லக்கணப்படி ராசிப்படி என்ன தொழில் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம். ஏன்னா கடந்த காலங்களில் எதையும் பார்க்காமலேயே தொழில் செய்து நஷ்டமான பல மகர ராசிக்காரர்கள் அந்த சனிப்பெயர்ச்சி வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் பார்த்ததில்லை, சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணோம்னாலே இந்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் மகர ராசிக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது. முதல்ல நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் என்ன எஃபோர்ட் போட போகிறீங்க, நீங்கள் தான் உங்களை தான் ரெனோவேஷன் பண்ணணும். கிரகங்களே ரெனோவேஷன் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உச்சம் தொடும் 3 ராசிகளில் முதன்மையான ராசி இந்த மகரம். இந்த மகரத்தை கரெக்டாக 7வது பார்வையாக இந்த வருஷம் குரு பார்க்கும் பொழுது வாய்ப்புகளை தேடி ஓடி செல்லுங்கள், வாய்ப்புகளை தேடி அலையுங்கள். ஏற்கனவே வேலை சுமாரான இருக்கக்கூடியவர்கள் இனி நல்ல வேலை கிடைக்கிறதுனால டேக் டைமும் வேறு நிறுவனங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி படிப்பில் சரியானபடி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்த நீங்கள் இனி நல்லா படிக்கலாம். படித்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தோம்னா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போ எடுங்க. முழுக்க முழுக்க உங்களை பற்றியே நீங்கள் எண்ண வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் ஒரு மர்ம தேசம், மகரம் ஒரு மர்மமா, அடுத்தது வீடியோ போடுறேன். அப்போ அதில் உங்களுடைய பலவீனங்கள் பலம் எல்லாமே வந்துடும். அப்போ அந்த மர்மங்களை எப்படி உடைக்கிறது, இதெல்லாம் இந்த வருஷம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் சூட்டோட சூடாக ராசியின் மர்மங்கள் அப்படிங்கிற வீடியோ அடுத்தது வரும். அதை பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு தெரியாது. நாம் பேசக்கூடிய விதம் உங்கள் நன்மை கருதி பேசிகிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தர் கீழே கமெண்ட்ஸ் போடுவார், சும்மா வளவலன்னு வெட்டி பேச்சுன்னு போடுவார். எது வெட்டி பேச்சு? உங்களை ரெனோவேஷன் பண்ண சொல்கிறது வெட்டி பேச்சா? அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா அது, இதை விட நிறைய பிளேடு இது போடுறவங்கெல்லாம் பார்க்குறோம். ஆக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளார தானே இருக்கோம். மகரம் 10ஆம் ராசி, காரியம் ஆற்றக்கூடிய ராசி. யாருக்கு? அடுத்தவங்களுக்கு, தனக்கு இல்லையே. அப்போ நாம் யார், நம்மளுடைய செயல்கள் என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட பல சிந்தனைகளை வச்சுருக்கிறோமே, அது எதையாவது ஒன்றையாவது நம்ம உருப்படியாக செய்யணுமா வேண்டாமா? அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கரெக்டான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து தரேன். தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்ன பேட்டர்ன் அது? நிறைய பல விதமான உணவுகள் இருக்கிறது. நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலேயே கண்டினியூ பண்ணணும். அதனால் உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியவே இந்த வருஷம் குரு பார்க்கும் பொழுது முழுக்க கரெக்ஷன்ஸ் களை எடுக்குங்கள்.
அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மகரம் புதுசாக வந்த மகரங்கள் அவங்கெல்லாம் ஒரு 1000 பேர் வந்திருக்கிறாங்க சந்தாதாரர்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோவெல்லாம் பழசாக எல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். டைம் இருக்கும்போதெல்லாம் மகரம் உங்களை எப்படி டியூன் பண்ணியிருக்கேன், உங்களுடைய மிஸ்டேக்குகளை எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எந்த திசாபத்தி நடந்தாலும் சரி நீங்கள் தான் வழி நடத்த போகிறீங்க. நீங்கள் யார் மூலமாக வழி நடத்தப்படுறீங்க? சனி. அப்போ சனிங்கிறவர் யார்? ஸ்கேனர். அந்த ஸ்கேன் அப்படிங்கிறது என்ன? நல்லது கெட்டது ரெண்டையுமே நீங்கள் அது உள்ளே பூந்து அனலைஸ் பண்ணுறது. ஆக எது நல்லதோ எது நமக்கு தேவையோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான காலம்தான் இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி. திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு பிரயாணம், பங்கு சந்தையில் நம்ம ஈடுபட்டது, பங்கு சந்தையில் அவசரப்பட்டு நாம் ஏதாவது லாஸ் பண்ணியிருந்தோம்னா இனி எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக உள்ளே போகிறதுங்கிறது. என்கிட்ட கிட்டத்தட்ட பங்கு சந்தையில் போய் லாஸ் ஆனவங்களாம் ஒரு 85 பேர் மேலே ஜாதகம் பார்த்தவங்கலாம் ஒரு குரூப்பை ஒன்று ஃபார்ம் பண்ணி போட்டு அதில் ஷேர் அதுக்குள்ளேயே நீங்கள் இருங்க. அங்கே அதில் நிறையா அனுபவஸ்தர்கள் இருப்பாங்க, எப்படி நீங்கள் போகணுன்னு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. அதனால் அந்த ஆற்றுல போட்டாலும் எப்படி அளந்து போடணுங்கிறதையும் இந்த மகரம் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தில் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சரியாகும். காரணம் நேர் 7வது பார்வை. மனைவி பண்ணது தப்பு இல்லை. மனைவி சொல்கிறத நம்ம கேட்போம். இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, பணம் கொடுத்துட்டு இது வரைக்கும் வரல, இன்றைக்கி நாளைக்குங்கிறான். கடைசியில் வர அடுத்த வாரம் சொல்லியிருக்கேன், அடுத்த வாரம் நேராக என் மனைவியை கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், இப்போயாவது மனைவி பேச்சை கேட்போம் அப்படின்னுங்கிறார். நான் இப்போ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுல இதை சேர்த்து பேசணுன்ட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா யார் பேச்சுமே கேட்காமல் இருந்தோம்னா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா வெற்றி பெற முடியாது. உங்களுடைய ஆலோசனை எனக்கும் தேவைப்படுது, என்னுடைய ஆலோசனை உங்களுக்கும் தேவைப்படுது. சரிங்களா? அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறது தான் அந்த உலகம். அப்படி சார்ந்து இருக்கும்பொழுது நல்ல விஷயங்களை யார் சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கணும். ஆக உங்களுக்கு இது ஒரு அனுபவமான அற்புதமான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு காலம்தான். மகர ராசிக்கு நேர் 180வது டிகிரியில் அந்த குரு இருந்து உங்களை பார்த்தது. அப்போ 7ஆம் பாவகத்தை ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறதுனாலையும் உங்கள் நண்பர் யார், பகைவன் யார், யார் நம்மளை ஏமாற்றினார்கள், மனைவியை பற்றி நாம் புரிந்து கொள்ளவில்லையே, கணவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, கணவனுடைய சுயரூபம் என்ன என்று அறிந்து கொள்வது, உறவினர்கள் எப்படி என்பது, நட்புகள் எப்படி என்பது, இதை அனைத்தையும் 7ல் குரு வரும்போது வெட்ட வெளிச்சமாக்கி விடுவார். இதுதான். தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.